எல்லா புகழும் இறைவனுக்கே. குளிர்காலத்தில் அந்த முடிகிற தருவாயில் பார்த்தீங்கன்னா காலநிலை மாறுபடும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே அமீரகத்தில் நீங்கள் வந்து அந்த வேப்ப மரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த முதிர்ந்த இலைகள் வந்து ப்ரௌனிஷ் ஆகி, அதாவது வந்து நல்லா ட்ரை ஆகி கீழே விழுந்துடும். இது வந்து இயற்கையே நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வந்து வரப்பிரசாதம். எப்படின்னா வந்து ஃப்ரீ கோல்டு. இது வந்து பிளான்ஸ்க்கு எப்படி, இது வந்து ஒரு பூச்சி விரட்டியாகவும் ஒரு ஃபெர்டிலைசர், அதாவது வந்து உரமாகவும், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எனர்ஜி சாயில வந்து நல்லா வளப்படுத்த விதமாகவும் 3 விதத்தில் வந்து இதை வந்து பயன்படுத்தலாம். அதை வந்து முறையாக அந்த நமக்கு இயற்கை ஃப்ரீயாக கொடுக்க கிஃப்ட் பார்த்தீங்கன்னா அதை முறையாக பயன்படுத்திட்டோன்னா நம்ம வந்து அதை வந்து அடுத்த ஒரு அதாவது விண்டர்லேருந்து, அதாவது குளிர்காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம துபாயில் பார்த்தீங்கன்னா இடத்துல சம்மர் வரும் ஃபுல்லாக. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து திடீர்னு நல்லா ஒரு பனிக்காற்று மாதிரி இருக்கும், ஃபோகியாக இருக்கும். அப்புறம் வந்து நல்ல ஒரு வித்தியாசம் நல்லா தெரியும், திடீர்னு நல்லா ஒரு கூலாகும். அப்போ அந்த மாதிரி நேரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வாட்டரின் தாறுமாறமாக வித்தியாசம் பண்ணுறாங்க. அதில் வந்து பிளான்ட் வந்து வேறு மாதிரி இருக்க போகிறதுக்கு முன்னால், அந்த அடுத்தப்போ சம்மர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் வந்து இந்த வாட்டர் தக்க வைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அருமையான விஷயம், இயற்கை கொடுத்த விஷயம். அங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு காஞ்சி போன இதில் டெட் ஸ்டேஜில் போகிற ஃப்ரூட்டிங் பிளான்ட்டை நம்ம அந்த இயற்கையை ஃப்ரீயாக கொடுத்தது என்னது, அந்த காஞ்சி போன இலை இருக்கு இல்லையா, அதை கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி இங்கே பாருங்கள் அப்படி தட்டி என்ன பண்ணுறோம், அதை வந்து நல்லா வந்து மண்ணோட கலந்து, அதாவது ஏர் உள்ள அந்த மாதிரி மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டு அதோட உள்ள ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ பாருங்கள் அதை மிக்ஸ் பண்ண காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக வந்து பழங்களை காட்டி. இந்த மரம் வந்து அப்படி வாடி போய், அதாவது உயிரில், அதாவது டெட் பண்ண மாதிரி இந்த வந்து உயிர் கொண்டு வந்திருக்கு, உயிர் பிழைச்சி கொண்டு வந்த மாதிரி பாருங்கள். இப்படி எவ்வளோ அருமையாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறது. நம்ம ஊரில் நல்லா பஞ்ச் பண்ணிட்டே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து அதோட கலக்கிறதுக்கு, அதை மிக்சியில் போட்டு நம்ம வந்து ஒரு முட்டையோட வந்து மிக்சியில் போட்டு அரைச்சா பொடியாக்குறோம் இல்லையா, அதே மாதிரி தான் அந்த அந்த தூள்களை, அந்த காய்ந்த இலைகளை பூரா பார்த்தீங்கன்னா தூளாகி மண்ணோட நல்லா கலந்துட்டு வச்சுக்கோங்க. அதை மாதிரி ஒரு அமிர்தம், அவ்வளோதான். மண்ணுக்கு ஒரு அமிர்தம், அது வேற கிடையாது. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அந்த ரொம்ப ஓவராக பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் வந்து இதை வந்து என்ன பண்ணலாம், ரொட்டேட் பண்ணணும். எப்படின்னா அந்த கீழ் மண்ணை இருக்கு, கீழே அந்த பாகத்தில் மண்ணை வந்து அப்படி மேல் பாகத்தை வந்து கீழே நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள் இதே மாதிரி எல்லா பக்கமும் சரியாக இது பண்ணணும். இந்த தண்ணி போயிட்டு இருக்கு பாருங்கள், இதுதான் வாட்டரிங். இதில் சொல்லுவாங்க வாட்டரிங் இன் த பேஸ். எப்போயும் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அது வந்து முறையாக வந்து மேலே இருந்ததுலாம் கீழ்ப்பாகத்தில் ப்ராப்பராக தண்ணி போகணும். அப்புறம் வந்து வாட்டரிங் இந்த பேஸ். அப்புறம் வந்து என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள் இதே தான். ஸோ அந்த மண்ணை நல்லா புரட்டி போட்டு அந்த 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 பல மரம் இருக்கு இல்லையா, அதை சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை வந்து ஏற்றமாக, அதாவது அது எர்த்திங் அப்போ சொல்லுவாங்க அந்த இங்கிலீஷில் வந்து, அதை இது பண்ணிவிட்டு சுற்றி வந்து அந்த ஒரு குழி மாதிரி இருக்க பார்த்தீங்களா, அப்போ வந்து தண்ணி வந்து கரெக்டாக கீழ் நோக்கி போகும். அப்படி போனால் என்ன ஆகும், அதோடைய உணவு வந்து வேறு வந்து நல்லா ஆழமாக தண்ணி கீழே போய்க்கும் போது அந்த உணவு வந்து என்ன பண்ண அடுத்த எடுக்கும்போது கீழே எடுத்துக்கிறோம். நீங்கள் டெய்லி தண்ணி ஊற்றினா என்ன ஆகும், அது வந்து சோம்பத்தனமாகி அதோட இது அதனால இருக்காது. இப்போ அந்த தண்ணி வந்து முழுமையாக கீழே இறங்கினோடனே டீப்பாக போனோடனே அந்த வேர்களெல்லாம் நல்லா வேரூன்றி சைடில் நல்லா பரவி நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். இது என்ன பலம் கிடைக்கும் அப்படின்னா, அந்த அடுத்தாப்புல ஒரு புயல் காற்றே வந்தால் கூட பார்த்தீங்கன்னா மரம் அந்த ஆடத்தான் செய்தோட அது சரிஞ்சு வேரோட பிடுங்கி எரியாது. அந்தளவு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும். அதான் அதோடைய பவர். என்னைக்கு வந்து ரூட் நல்லா டீப்பராக நல்லா வைடராக போதோ அப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா வேறு ஒன்றி மரம் வந்து பல மரம் மட்டும் இல்லை, எந்த ஒரு செடியும் பார்த்தீங்கன்னா நல்லா சிறப்பாக வந்து வளரும். அதோடைய காயான சரி கனியான சரி பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான வந்து ஒரு வருடம் இல்லை, அதை வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த கம்மிங் இயர்ஸில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து அபரிதமான நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக நல்லா, ஈவன் ஸ்டெம் கூட பார்த்தீங்கன்னா அதோடைய தண்டுகள் பார்த்தீங்கன்னா நல்ல வலிமையோட சிறப்பாக ஸ்ட்ராங்காக வந்து வளர ஆரம்பிக்கும். இதுதான் அதனுடைய இயற்கை விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எழுது. இதெல்லாம் 0 பட்ஜெட், எந்த செலவு இல்லாமல் இயற்கையை கொடுத்த வந்து உரம், அப்புறம் வந்து பூச்சி விரட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மண்ணை வளப்படுத்துகிற சக்தி எல்லாமே வந்து ஒரே ஒரு இந்த காஞ்சி போன இலையில வந்து வந்துடுது. நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் நம்மளோட உடம்பு உழைப்பு, அது உடம்பு நமக்கு நல்லது, அதுவும் ஃப்ரீயாக கிடைக்க பாருங்க. நம்ம உடம்பு உழைப்பு நமக்கு ஹெல்த் நம்ம ஃப்ரீயாக கிடைக்கும். இவ்வளோக்குள்ள பொக்கிஷன் இயற்கையை கொஞ்சம் கிடைக்கும் போது நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாது, சரிதானே? அப்போ இது வந்து இப்போ வந்து மனுஷனுக்கு கிடைக்கிறவில்ல இது என்ன தங்கம், இந்த வைரம் கூட சொல்லலாம். என்னது இந்த காஞ்சி போன இலை அதாவது உளுந்து. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காஞ்சி போன இலை எதுவும் முடிஞ்சிருச்சுப்போம். இப்போ நீங்கள் என்ன பண்ண பார்ப்பீங்க, நீங்கள் வந்து அந்த வேப்ப மரத்தில் பூ வர பார்ப்பீங்க, புது இலைகள் முளைச்சி பூ வரும். இப்போ பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள்.
பார்த்தீங்களா? இப்போ பாருங்க, அது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், காஞ்சாலே கொஞ்சம் இருக்கும், அதுவும் முடிஞ்சிடும். இப்போ எல்லா வேலையும் பசுமையாக மாறி இப்போ வந்து பூ. இது வந்து மனுஷனுக்கு இருக்கக்கூடிய கோல்டு. அதான் இதை நீங்கள் வந்து வேப்பம்பூ ரசம் வைக்கலாம். அது எல்லாம் பார்த்தீங்கன்னா பல வகையில் வந்து சமையலை சேர்த்துட்டு வந்து ஆரோக்கியத்துக்கு வந்து அருமருந்து இது. இப்படி தான் இயற்கையை வந்து இயற்கையாகவே நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து இலவசமாக அள்ளி தருது. அதை முறையாக நம்ம உணர்ந்து பயனடைஞ்சாலே, அதை உபயோகப்படுத்தினா, முறையாக பயனடைஞ்சா இல்லை, அதை உபயோகப்படுத்தினா அமோகமாக நோயின்றி வளமோடு வாழலாம். வாழ்க வளமுடன். எல்லா புகழும் இறைவனுக்கு. நல்லா இந்த சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதில் பழம் வரும் அடுத்தாப்புல. இது வந்து எல்லா பறவைகளும் வரும், மனுஷங்களும் நல்லது. இப்படி தான் இயற்கை வந்து நம்ம வந்து வாழ்க்கையை ரொம்ப பின்னி பிணைஞ்சிருக்குது.